இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான கிருபையும் இரக்கத்தையும் தேவனுடைய தயவையும் அன்பையும் நம்ம மேலே அளவில்லாமல் பொழிந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பலவிதமான அடையாளங்களின் மூலமாக ஜனங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றத அவர் நிரூபித்து கொண்டே இருந்தார், காண்பித்து கொண்டே இருந்தார். இப்போ வாழ்கிற இந்த காலத்திலும் நாமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு முன்பதாக நிறைய அடையாளங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை நிச்சயம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கிறது. இந்த வசனத்தில் படித்த மாதிரியே சில நேரத்தில் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நமக்கு முன்னாடி எவிடென்ட்டான ஒரு சைன் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு நினச்சிக்குவோம். சில நேரத்தில் டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம், வழியே இருக்காது போகிறதுக்கு. அந்த நேரத்தில் செங்கடலை பிளந்த மாதிரி ஆண்டவர் இந்த ரோட்டை ரெண்டாக பிளந்து நம்மளுக்கு தனி வழி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம்லாம் நம்மளுக்கு ஏற்படும். பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் வெளிப்பட்டார், அவர்களுக்கு முன் சென்றார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அந்த அடையாளத்திற்கு உள்ள ஆண்டவர் இருந்து செயல்பட்டார்னு பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு சயின்ஸை காட்டி அடையாளத்தை காட்டி அதன் மூலமாக நம்ம கூட இருக்கிறேன்றதை நிரூபிக்காமல் அவரே ஒரு நபராக, ஒரு மனிதனாக, ஒரு கடவுளாக உங்களோடு கூட தினமும் இருக்கிறேன் அப்படின்ற உறுதியை அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக எதற்காக ஆண்டவர் வெளிப்பட்டார் அப்படின்னா இரவும் பகலும் கூடவே இருக்கிறேன்றதை காட்ட, அவர்கள் இரவு நேரத்திலும் பிரயாணம் பண்ணுவதற்கு, இரவு நேரத்திலையும் அவங்க பயப்படக்கூடாது, இரவு நேரத்திலையும் தேவன் கூட இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை, சில நேரத்தில் எந்திரிச்சு பிரயாணம் பண்ணோம் அப்படின்ற நேரத்தில் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக வெளிச்சமாக அவர் இரவிலும் காணப்பட்டார். ஸோ இரவிலும் தேவன் வெளிச்சமாக தான் இருக்கிறார். பகலில் நம்மளுக்கு மறைவிடமாக மேகஸ்தம்பமாக இருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாதைகளை பிரகாசமாக காட்டுகிறார். அதில் நம்மளை வழி நடத்தி செல்லுகிறார். பகலிலும் இரவிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிடுவதில்லை அப்படின்றத இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். சில நேரத்தில் ராத்திரியில் உங்களுக்கு தூக்கம் வராமல் எழுந்து உட்காந்து என்ன நடக்குது, நம்ம ரொம்ப தனிமையில் இருக்கிறோன்ற எண்ணங்கள், யோசனைகள், பயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பதாக இரவு போல ரொம்ப இருளான சூழ்நிலை இருந்தாலும் அதிலும் இயேசு இருக்கிறார், வெளிச்சமாக உங்களுக்கு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்றத இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார். ராப்பகலும் இயேசு உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை விட்டு விலகுவதில்லை. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் ராப்பகலும் உங்களோடு இருக்கிறார், உங்களை விட்டு விலகி போகவில்லை. இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையான வெற்றியும் விடுதலையும் சுகத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவார்.